அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பாளன் அருளாளன் அவன் படைத்த வையகம் தனில் வாழ்வதெப்படி, வாழ்வில் வளர்வதெப்படி என்கின்ற கருத்துக்கள் அருள்மறையாய் அளித்த அல் குர்ஆனில் இருப்பதும், உள்ளார்ந்த கருத்துக்கள் வாழ்வில் படிப்பினைகளாய் மிளிர்வதும் இறை ஏற்பாட்டின் இனியவைகளே. அதன் கருத்துக்கள் இன்னும் இனிமையாய் மானிடர்களுக்கு அமைந்தது ஈருலகிற்கும் அருளாய் தூதராய் வந்த ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதாலும் வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்கின்ற வார்த்தை அவர்கள் மூலம் வெளிப்பட்டதாலும் அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கே என் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் வையகம் கண்ட சவால் என்று இன்றல்ல, வையகத்தில் அது இறங்கிய காலம் முதலே இன்று பாரினில் பல்லோர் கற்க முன் வருவதும், கற்றதை தன் வாழ்விலே எடுத்து நடக்க ஆர்வம் கொள்வதும் குர்ஆன் என்ற ஒன்றினை. இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இறைவனின் வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களின் ஈமான் அதிகரிக்கும் என்ற வசனம் கூறுவது, ஈமான் என்ற ஒன்றே இஹ்லாஸ், தௌஹீத், தவக்குல் எல்லாம் பெற்றிட தகுதியானதே என்ற படிப்பினை தருகிறதே. அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்ற கேள்விக்கு அவன் எங்கும் உள்ளான் என்று கூறுவது ஒரு பக்கம், அவன் ஒரு கூட்டத்தாருடன் உள்ளான் என்று கூறுவது இன்னொரு பக்கம். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்ற குர்ஆனின் வார்த்தைகள் வாழ்வில் பொறுமை இழந்து செயல்படுவோருக்கு ஓர் படிப்பினையாய் அமைகிறதே. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்களா என்ற கேள்வி எழுப்பி, ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பதில் கூறி படிப்பினை தருவது புனித குர்ஆன். புனித குர்ஆனில் பொதிந்திருக்கும் போதனைகள் ஏராளம், சிந்தித்து பார்ப்போருக்கு கிடைத்திடும் தகவல்களும் ஏராளம். பாராளும் நாயனின் வாக்கியங்கள் அதனை புரட்டி பார்ப்போருக்கு தாராளமாய் தந்திடும் படிப்பினைகளும் ஏராளம். எடையில் மோசடி செய்யக்கூடாது, திருடுவது குற்றம், பழி போடுவது கூடாது, இரு பாலாருக்கும் சமமான கூலி உண்டு, கணவன் மனைவி தொடர்பிலே ஆடையில் ஓர் எடுத்துக்காட்டு, வெட்கத்தை பேண வேண்டும், எந்நேரமும் இறைவன் நம்முடன் இருக்கின்றான், பாவ மன்னிப்பில்தான் செல்வமும் குழந்தை பாக்கியமும் தோட்டங்களும் ஓடும் ஆறுகளும் உள்ளன என்பன போன்ற பல படிப்பினை தரும் செய்திகளுக்கு உன்னத அருள்மறையல்லவா உலக பொதுமறை. முக்காலத்திற்கும் பொருந்திடும் இப்பொதுமறையின் ஆயத்துக்களோடு எங்களின் வாழ்வின் நாட்களை கடக்கச் செய்வாய் நாயனே. இதன் படிப்பினைகள் பலவற்று பாக்கியம் பெற்றோர்களாய் உன் சந்நிதானம் முன் நிற்க அருள்வாயா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.